சரவணா, இந்தப்பா இந்த தட்டுல எல்லாத்தையும் எடுத்து வை. சரிம்மா. ஏய் பத்மினி, தாமரை, இன்னும் என்னடி பண்றீங்க? சீக்கிரம் இறங்கி வாங்கலேண்டி. ஏன் பெரியம்மா அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு நேரத்துக்கு போக வேண்டாமா? இதுங்க ஆடி அசைஞ்சு இறங்கி வரதுக்குள்ள போதும் ஆயிடும். விடுங்க பெரியம்மா, நம்ம எல்லாம் இயற்கையிலே அழகு. அவங்களா ட்ரெஸ் பண்ணிட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு வர வேண்டாமா? ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாளுங்களா? ஒருத்தியாவது வந்து ஒத்தாசை பண்றாளுங்களா? நீயும் அம்மாவும் தான் கடந்து அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. மருமகன் ஒருத்தி, பொண்ணுன்னு ஒருத்தி. சீக்கிரம் வராளுங்களான்னு பாரு. டேய், அந்த பூபதி பையலுக்கு போன் பண்ண சொன்னேனே, என்ன சொன்னாடா? அப்பயே போன் பண்ண பெரியம்மா, வந்துருவாரு. ஏமா அமுதா, அண்ணே காபி கேட்டன என்னாச்சு? இத வரேன். சீக்கிரம் சூடா எடுத்துட்டு வந்து கொடு போ. ஏமாமா, நீங்களும் வரீங்கல்ல, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றது. ஏண்டா இது ஒரு வேலையா? அதான் நான் செய்யணும். அதுவும் நீ சொல்லி இந்த பேச்சு முத்த அதை செய்வான்னு எதிர்பார்க்கறியா? வேலையை பாடுறா. ஏமா முணுமுணுக்கிற? இத பாரு, எவ்வளவு பெரிய கடுசான ஆளா இருந்தாலும் அவங்க கிட்ட பைசா பாக்கி இல்லாம வசூல் பண்றதுல உன் அண்ணன் பேச்சு முத்து எப்படின்னு உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாரு. அப்பதான் என் பெருமை புரியும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு இவன் தான் லாக்கி. நான் எதுக்கு? தெரியுமா, பேச்சு முத்து மாமா இருக்காரு, அவர் நடந்து வந்தா குப்பலாரி வந்தா ஒதுங்குற மாதிரி எல்லாம் ஒதுங்கிடுறாங்களாம். என்னடா நக்கலா? ஏமாமா, உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே அவங்க உங்களுக்கு தன்னோட பேர் அட்ரஸே மறந்து போயிடுதாமே. பாத்தியா அமுதம், பையன் பேசுறத? வாய் கொழுப்பு அதிகமாயி போச்சு. டேய், என்னடா பெரியவங்க கிட்ட மட்டும் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னம்மா இதெல்லாம் ஒரு தமாஷுக்கு, இதுக்கெல்லாமே கோச்சுக்கலாமா? இதுங்க ரெண்டும் வந்துருச்சுங்க, இன்னும் அதுங்க ரெண்டையும் காணமே. ஆளாளுக்கு ரெடி ஆயிப்பீன்னு பார்த்தா இப்படி தேப்ப நிக்கிறீங்க. எங்க அந்த தாமரை? இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா போல இருக்க. தாமரை, ஏ தாமரை, சீக்கிரம் வாயேண்டி. ஐயா இதா வர. எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? தாமரை, தாமரை, கீழே எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. தாமரை, தாமரை. நல்லா இருக்கா? ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பொண்டாட்டி இருந்தா, இப்ப காணோம். எங்கயாவது பாத்தியா? என்ன நக்கலா? என்ன தாமரை, இந்த லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் உனக்கு நல்லா இல்ல. ஏன்? அதெல்லாம் வேண்டாமா? ஏன்? நான் லிப்ஸ்டிக் போட்டா உலகமே அழிஞ்சிருமோ? அப்படி சொல்ல வரல, இந்த ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் கொஞ்சம் சூட் ஆகலன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அந்த நவாப்பழ கலர் லிப்ஸ்டிக் ஒண்ணு அங்க வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுங்க. அது இதை விட மோசம். டேய் சீக்கிரம் வா. ஐயோ இந்த வரேன். இங்க ஒரு தொந்தரவுனா அங்க ஒரு தொந்தரவு. சரி எந்திரிச்சு வா. லிப்ஸ்டிக் எடுத்து பைக்குல போட்டுக்கோங்க, போற வழியில யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப போட்டது 4 நாளைக்கு அழியாது போல இருக்கு. அடாடாடாடாடா, என் ராசாத்தி, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் கன்னத்துல ஒட்டி இருக்கிற. ஆமா, நிலாவை எங்க ஒட்டி இருக்கிற? ஓ, நெத்தில ஒட்டிட்டியா? ஏமா, இது உனக்கே நியாயமா? பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க? லேட் ஆகுது இல்ல? எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா குறைஞ்சு போயிட மாட்டாங்க. அதுவும் நியாயம். ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8. என்னடா ஆட்டு தொட்டில ஆடு என்றவன் என்ன பண்ணி? அது இல்ல மாமா, பூபதியை காணமே. என்ன பூபதி அப்பவே காணோம்னு சொல்லி சரவணன் கிட்ட கேட்டுட்டு இருந்தேனே, உன் காதுல வேலையா? அட ஆமா, என்ன அவனுக்கு தானே பொண்ணு பார்க்க போறோம். அவனே இல்லனா எப்படி? என்னடா இது பூபதின்னு? எப்பா அவனுக்கு போன் போடு. மாமா, மணி அடிக்குது, எடுத்துக்க. ஹலோ, அறிவு கெட்ட பூபதி. ஹலோ, நான் பூபதி இல்லையா, ராமலிங்கம் பேசுறேன். காலையில போகும்போது பூபதின்ற பேர்ல தானே போனேன், அதுக்குள்ள எப்படி ராமலிங்கம் ஆயிட்ட? யோ நிறுத்தியா, நான் C3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? நீங்க ஏன் சார் அவன் போன்ல பேசுறீங்க? உங்க பையன் என் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கான், அவன் போனை நான் வச்சிருக்கேன். ஐயோ, லாக்அப்ல இருக்கிறனா? சார், இன்னைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் சார். இவனுக்கா பொண்ணு பார்க்க போற? இன்னைக்கு சீட்டு விளையாடி தகராறாகி அடியாகி எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்டேஷன்ல உள்ள இருக்கான். இவனுக்கெல்லாம் எதுக்கியா கல்யாணம்? சார், எல்லாரும் புறப்பட்டு ரெடியா இருக்கிறமே, என்ன சார் பண்றது? எல்லாரும் நேரா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டு போங்க. காமாட்சி, பாவமே அந்த பொண்ணு, ஊரே விட்டு பொண்ணு வாழ்க்கை கெடுக்குது பாவம். பையா போன. என்னாச்சு மாமா? இந்த பூபதி ஏதோ கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கான்பா. ஐயோ என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டானே. இது நல்ல நாள். கூற எப்பா, இவன் ஏன்பா இப்படி இருக்கான்? திருந்தவே மாட்டானா? தெரிஞ்ச விஷயம் தானே. நான் தெரியும் உனக்கு, கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, அவனை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம்? C3 போலீஸ் ஸ்டேஷன். அம்மா, ஆஹா, எல்லாரும் கிளம்புங்க. அந்த போலீஸ்காரனை நான் உண்டுலன்னு பண்ணி அவனை வெளியில கொண்டு வரேன். என் பொண்ணு மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா இந்த நீள தோளுக்கு 3 ஸ்டார் வச்சு இன்ஸ்பெக்டர் ஆக்கி இருக்கலாம். சரி வாங்க. ஆமா,
இப்ப போறமே அவன் எந்த நிலைமையில இருக்கிறானோ என்ன கோலத்துல இருக்கிறானோ அவனை எப்படிப்பா பொண்ணு பார்க்க கூட்டின்னு போறது? மாமா எனக்கு ஒரு நல்ல ஐடியா. சொல்லு. டேய் சரவணா, நீ மேல போய் பூபத்தோட நல்ல பேண்ட் ஷர்ட் ஒரு பொட்டில போட்டு கொண்டா. சரிதான். போப்பா. போ சீக்கிரம் போடா. C3 போலீஸ் ஸ்டேஷன் தானே சொன்னீங்க? ஆமா. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? ராமலிங்கம். இப்போ நம்ம எல்லாரும் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். அந்த இன்ஸ்பெக்டர் ராமலிங்கத்துக்கிட்ட நேருக்கு நேரா பேசி நான் ஐயா மன்னிச்சிருங்க, மாப்பிளைய விட்டுருங்க, எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்துருமாமா. என் பொண்ணு எவ்வளவு வீரமா ஒரு விஷயத்த சொல்லுது. கெஞ்சி கூத்தாடி கால்ல விழறாராம். நீங்க அப்படியே இருங்க, வாங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். பொண்ணு பார்க்க போறோம்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு ஏங்க இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். இரு வாடி. சரவணா பேச்சு விட்டுட்டேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்டீங்களா? அந்த வண்டியில இருக்கீங்க? இதுக்குதான் வேகமா கூப்பிட்டியா? நீ ஒண்ணும் முக்கியம் இல்ல. வேணா அந்த வண்டியில ஏறி இல்ல டிக்கில ஏறிக்க. இரு, நானும் வரேன். மாமா மாமா இங்க இடம் இருக்கு மாமா, வாங்க. சரி. ஓகே போலாம். நான் பெத்த மகனே பூபதி, நான் கறியும் மீனுமா போட்டு வளர்த்தினேன். உனக்கு கஞ்சி ஊத்துறானுங்களோ களி குடுக்கறானுங்களோ தெரியலையே. காலையில கூட சரியா துண்ணலையே, பாதி வயிறு தான் துண்ணுட்டு வந்தான். வாங்க வாங்க. நில்லுங்க, எங்க போறீங்க? என் மகன் பூபதி உள்ள புடிச்சு வச்சிருக்காங்கயா, அதை கேட்கத்தான் போறோம். அதுக்காக ஒரு தெருவே என் குடும்பத்தை பார்த்தா ஒரு தெரு மாதிரி தெரியுதா? இந்த மொத்த தமிழ்நாடு என் குடும்பம் தான்யா. ஒண்ணு அல்லது 2 பேர் மட்டும் உள்ள போங்க. சரி வாங்க நாம போலாம். இருங்கப்பா, நீங்க மட்டும் எதுக்கு தனியா போனோம்? இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்ல, ஏட்டு தான் இருக்காரு. யாரு? கந்தசாமியா? ஐயோ, அவருக்கும் எனக்கும் 1008 கணக்கு இருக்கு. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். வாங்க. தாமரை, ஏய் தாமரை நில்லுடி. முன்னால ஆம்பளைங்க போய் பேசிட்டோம், நீ நேத்து முந்திட்டு ஓடுற. ஏன் நாம போய் பேசினா என்னவா? ஐயோ, நம்ம பரம்பரையில யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வச்சது இல்ல. அதுல நீ பொட்ட புள்ள. ஆமா, நீ பெத்த ஆம்பளை சிங்கம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவளாவது போய் பேசுச்சுமே. இப்பதான் பரம்பரையை பத்தி பேசுறான். நீ போய் பேசுமா. வாங்கப்பா. இருங்கம்மா, யாரம்மா பார்க்கணும்? இருங்க, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க யாரை வேண்டியது. பார்க்கணும்? கந்தசாமி. வாமா தாமரை. உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல. தப்பா நினைச்சுக்காத தாமரை. போன மாசம் விட்டு விடுக்கலாம்னு நினைச்சேன். மாமூலா வர வேண்டிய பணம் வந்து சேரல. நீ வீட்டுக்கு போமா, நாளைக்கே வந்து கொடுத்துறேன். ஐயோ, இப்ப நான் பணத்துக்காக வரல. பின்னதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. இது என் பொண்ணையா, என் பையன் பூபதிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவனை எங்கேயா வச்சிருக்காங்க? அம்மா, என்னடா இப்படி அரைகுறையா நிக்கிற? உள்ள ஏதாவது ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்களா? பூபதி, என்னடா ஆச்சு? எல்லாம் இவனாலதான் துணியா இல்லையா? இப்படி பாடி கரும்பாட்டம் வளர்த்துனே, இப்படி காட்டு எருமைங்களோட வந்து நிக்கிறியே. டேய், நீ காலையில புறப்படும் போதே நினைச்சேன்டா இப்படி ஒரு கோலத்துல வந்து நிப்பேன்னு. என்ன தப்புனாரு உங்க புள்ளி உள்ள வச்சிருக்காங்க? இவனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு கூட்டு போய் இருந்தாங்க. அதுக்கு அவ்வளவு வச்சுட்டாங்க. கள்ள காதலா, திருட்டு கல்யாணமா? யோ, அதெல்லாம் உன் பரம்பரையில் நடக்கிறதையா? அதெல்லாம் போய் கேட்டிருக்கிற? அவனை பொண்ணு பார்க்கலான்னு கூட்டு போய் இருந்தையா? அதானே, நாளைக்கு உங்க வீட்ல ஏதாவது நல்லது கெட்டது நடக்காது. வீணா எங்க வயிற்றுல கொட்டிக்காதீங்க. ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலையே. ஏங்க இது கூட தெரியாம தப்பு தப்பா கேஸ் எழுதுறீங்க? நீ தப்பு தப்பா கணக்கு எழுதல, அதே மாதிரிதான் ஒரு தப்பு தப்பா கேஸ் எழுதுறாரு. ஏங்க, என்ன கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க கவனிருங்க. ஏற்கனவே குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறோம். என் பிறந்தோட்டு தெரிஞ்சா காரி துப்புவாங்க. ஆமா, பெரிய புஷ்ஷோட பேத்தி. இப்படி ஆளுக்கு பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. ஐயா, பொண்ணு பார்க்க இவனை கொஞ்ச நேரம் கூட்டு போறோம். உங்க பையன் என்ன தப்பான்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை வெளியில விட முடியும். ஏதோ கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடனா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அவனை உங்ககிட்ட காசு வாங்கி விளையாடனா, அவன் பைசா அவன் விளையாண்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் சண்டை போட்டான். அதுக்கு எங்க நீங்க அவனை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க? நியாயமான கேள்விதாமா. ஆனா அதான் லா பாயிண்டோட சொல்லுது. அப்புறம் என்ன ஆனா நோனா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க ரூல்ஸ் ஆச்சு. என்னங்க பண்றது? அதே மாதிரி ஒருத்தட்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ன்றது ரூல்ஸ் தான். என்கிட்ட கடன் வாங்கி 3 மாசம் ஆச்சு, வட்டி கூட கொடுக்கல. இப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், அசலோட திருப்பி கொடுப்பீங்களா? அது வேற இது வேற தாமரை. என்ன அது வேற இது வேற? சீக்கிரமா திறந்து விடுங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா திறந்து விடுறேன். அப்படியா? டேய் சரவணா, இந்த Dress எடுத்துட்டு போய் அவனுக்கு போட்டு விட்டு நல்லா மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வா. என்னது லாக்கப்லயே மேக்கப்பா? ஆமா, இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பணும்ல. கதவு திறந்து விடுங்க, அண்ணனுக்கு மேக்கப் பண்ணணும்ல.
அட சீக்கிரம் திறந்து அது விடுப்பா. வந்து இல்லம்மா பயமாவுது. சரி இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அப்படி காத்தாட உட்காரலாம் வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. கடனை கொடுத்து காக்கி கிழின்னு கிழிச்சிட்டா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏட்டு என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா? யாரையா இவங்களாம்? சார் இவங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சார். பொண்ணா? நம்ம ஸ்டேஷன்ல எங்கேயா இருக்கு? பொண்ணு இல்ல சார், மாப்பிள்ள தான் உள்ள இருக்காரு. இவங்கெல்லாம் அவரோட ஃபேமிலி. அவரை கூட்டு போக இவங்க வந்திருக்காங்க. யாரு? ஹோட்டல் சீட் ஓடும்போது கால்டா பண்ணானே அவனா? ஆமா சார், அவன் என் பையன் தான். இதுக்கு முன்னால போன்ல என் கூட பேசுறது யாரு? அது மரியாதையா பேசுறது நான் தான் சார். ஐயோ அதான் போன்லயே தெளிவா சொல்லிட்டேன்ல, விட முடியாதுன்னு. அப்புறம் இருக்கே வந்த? அதுக்காக தான் சார் நேர்ல பார்த்து விண்ணப்பிக்கலாம்னு வந்தேன். போன்ல சொன்னாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, விட முடியாதுன்னா விட முடியாதுதான். சார் போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீணா அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அவனுக்கு இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நீங்க உங்க பொண்ணு கொடுப்பீங்களா? ஏன் பொண்ணா? இந்த பொறுக்கிக்கா என்ன தைரியம் தான் என்கிட்ட சத்தம் போட்டு பேசுவ? யோ கான்ஸ்டபிள், தூக்கி எல்லாத்தையும் உள்ள போடு. இருங்க 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 சார், ஏதோ சின்ன பொண்ணு ஆத்திர அவசரத்துல பேசிச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். பையனை அனுப்பி விடுங்க சார். பொண்ணு பார்க்க லேட் ஆயிடுச்சு சார், அனுப்பி விடுங்க சார். சார் யோசிக்காதீங்க சார், நேரம் ஆகுது. கல்யாணம் சொல்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தட்டும். யோ ஏட்டு, அவங்க அப்பாட்ட எழுதி வாங்கிட்டு அவனை மட்டும் வெளியே விடு. சரி மாப்ள, வெளிய போறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்துறத, எங்களை வெளில கூட்டு போகணும். அதான் வெளியில போறல, வைக்கல வச்சு வெளியில எடுத்துறேன். அத ஞாபகம் வச்சுக்க. ஐயோ பூபதி ராசா மாதிரி இருக்கிறடா. சார் வரேன் சார். ஏய் போடா, இந்த பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்கரிங் கூப்பிட்டா ஸ்டேஷனுக்கு வரணும், தெரியும்ல? போடா. அப்பா ஹீரோ மாதிரி இருக்கிறடா. சரி சரி வாங்க போலாம் எல்லாரும். ஏய் என்னடி தாமரம் புருஷனை காணோம்? உன் கூட தானே இருந்தாரு? எங்க? இன்னும் பெருசா வந்து இன்ஸ்பெக்டர் சண்டை போட்டு போராடி கூட்டு வந்துறேன்னு சொன்னாரு. எங்க போனாரு? எங்கடி? அத காணுனா பரவாயில்ல, வாங்க நம்ம எல்லாரும் போவோம். அத காணலன்னா பரவாயில்லையா? மாப்ள அண்ணே மாப்ள, யோ கால விடியா, சொல்றது கேளியா. அப்படின்னு இல்லைங்க. அங்க என்னங்க? இங்க வா. என்ன? அக்னிபுத்திரி இங்க வா மாடி, இங்க வா. இந்த மூஞ்சிக்கா கண்ணத்துலாம் நட்சத்திரம் ஒட்டுன அங்க வர கேட்டு கேக்குறேன் சார். அங்கு லெதரு சோல் மொத்தத்தையும் பரண்டான் பார். அப்போ ஆரம்பிச்சோமா சீரியஸா எப்படி பரண்டான் பார். தெரியல சார். விட சொல்றியா? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து விட்டுருங்க சார். மாப்ள தேங்க் யூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆளுகிட்ட நல்லா கெஞ்சிட்டு பூபதியை ரிலீஸ் பண்ண கேட்டுக்கிட்டேன். இந்த ஆளும் ஒத்துக்கிட்டாரு. பூபதி விட்டுறேன்னு சொல்லிட்டாரா? அப்ப இது யாரு? நான் கெஞ்சதை கேட்டு விட்டுட்டாங்களா? ஆமா, அவனை விட்டுட்டாங்க. அவனுக்கு பதில் உங்களை உள்ள வைக்க கூட்டு உள்ள வைங்க. சக்தி எங்க? மேல கண்மணி, நீ யாரும் பொண்ணு பார்க்க வராங்க? சரி அத்தா, எல்லாம் வந்துட்டாங்க. சாமி, பூபதிக்காவது ஒரு நல்ல மாமனார் அமையணும்பா. ஊருக்கு முன்னால வந்து எதுக்கு வாசல்ல கும்பிட்டு இருக்க? ஆமா, நம்ம பூபதி வாழ போற வீடு சிறப்பா இருக்கணும் இல்லையா? அதான். அவ உன்ன மாதிரி மானங்கிட்ட சோறு சாப்பிட்டு மாமியார் வீட்லயே இருக்க மாட்டான், கௌரவமா வாழ்வான். இப்போ அக்கா வந்துட்டாங்க. உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வாடி. இந்த இதெல்லாம் கலந்து வை. வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? வாங்க. வணக்கம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கங்க. வீடு பெருசாவே கட்டி இருக்கிறாரு. கல்யாணத்துக்குன்னு தனியா மண்டபம் எடுக்க தேவையில்ல, இதுவே போதும் போல உட்காருங்க. இருக்கு. உட்காருமா, உட்காருங்க. நான் குடிக்க எதாவது எடுத்துட்டு மாப்பிள வணக்கம். வாங்க. முதல்ல சம்மந்திக்கு கொடு. மூளை இருக்கா பாரு. இந்தாங்க. ஏன் கீர்த்தனா, பாக்குறதுக்கு எல்லாருமே வில்லன் மாதிரி இருக்காங்களே, இதுல யாரு ஹீரோ? நான் சொன்னா திட்டமாட்டல, சொல்லு. அத்தைய பாரு. தோரணையும் மிடிக்கும் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிறதுலே நம்ம சண்முக வடிவாத்து தான் ஹீரோ மாதிரி இருக்காங்க. அப்படி ஒரு லுக்கு, செம ஸ்ட்ராங். ஏன் கீர்த்தனா, இந்த சக்தியோட மாப்பிள்ள எப்படி பாத்தியா? தேர்வாரா? உன்கிட்ட பாஸ் மார்க் வாங்கிட்டு வரா? சான்ஸே இல்ல. அபிஷேக் பச்சனுக்கே நான் பார்டர் மார்க் தான் போடுவேன். சொன்னா கேள்டா. மாப்பிள்ளையோட முகமே தெரிய மாட்டேங்குதே. அதுவா, அது நம்ம கோவிந்த மறைச்சிட்டு இருக்கு. கோவிந்தா? யார சொல்ற?
அந்த பேக்குக்கு நான் வச்ச பேரு அதான். சும்மா இரு. ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? அவரை பத்தி சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன இருந்தாலும் அவர் உன்னோட வயசுல பெரியவர்ல. அப்ப வடிவத்தை நம்மளோட வயசுல சின்னவங்களா? சரி, ஓகே, இனிமே கிண்டல் பண்ண. ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடுல நந்திதா தாஸ் வந்திருக்காங்க, பாத்தியா? நந்திதா தாஸா? யாரு? அங்க பாரு. நந்திதா தாஸா? அதுவா? மாப்பிள்ளையோட சிஸ்டர் நினைக்கிறேன். நீ சொன்னது மட்டும் நந்திதா தாஸ் கேட்கணும். அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்க வீட்ல மொத்தம் எத்தனை ஏசி ரூம் இருக்கு? எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கு. ஓஹோ, அப்ப ஹால்ல மட்டும் தான் ஏசி பண்ணல போல இருக்கு. ஹால்ல ஏசி இருந்தா நம்ம 2 பேரும் வெள்ளை ஆயிடுவோமா? விடுமா. அம்மா ஒரு நிமிஷங்க வா. இத பிடி. சரி வா சக்தி, என்னடி இவங்க எல்லாரும் இங்க இருந்து பேசிட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துரும். அவளையும் கூப்பிடு. பத்மினி வரேங்க. போய் பாருங்க. பொண்ணு எங்க இருக்குது? மாடியில இருக்கமா? ஏய், ஏற மாட்டேங்குது. அக்கா கீழே போய் கொஞ்சம் வளையல் எடுத்துட்டு வரீங்களா? எங்கம்மா இருக்கு? அம்மா கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. பொண்ணு இங்கே இருக்கு. ஏய் வாடி, வா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அம்மாடி நல்லா இருக்கியா? ஐயோ அழகா லட்டு மாதிரி இருக்கியே. தாமரை என்ன அங்கே நிக்கிற? வா பொண்ணை பாரு. இந்த பாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு நீ பார்லருக்குலாம் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ற? எதை போட்டு தேய்ச்சாலும் நீ மாற போறது கிடையாது. நீயும் கலரும்.